கௌதம் செல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ தான் ஏன் எங்கள் காசெல்லாம் திருடிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் காசெல்லாம் நான் எதுக்குங்க திருடினேன், நம்மளாம் சொந்த பந்தக்காரங்க. அப்படி இருக்கும்போது ஏன் மேலே புகார் கொடுத்துருக்கீங்க. சொந்தமாவது பந்தமாவது பணம் காசு முன்னாடி எவ்வளோ ரூபா தெரியுமா கஷ்டப்பட்டு நான் சிறுக சிறுக சேமிச்ச காசெல்லாம் சொந்தக்காரன்னு நினச்சி தான் ஏன் உங்ககிட்ட வந்து கட்டினேன். ஆனால் நீ ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சுப்பிரமணிய இந்திரா வந்து பார்க்குறாங்க. இதெல்லாம் காரில் வந்தோன்னே இந்திரா, காவியா, அப்புறம் அவங்க அம்மா சந்திரா எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. தடுத்து வந்து பிரயோஜனம் இல்லை. போலீஸ் வந்து கஷ்டப்பட்டு வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல சுப்பிரமணியனை அவர் முடியல, நெஞ்சு கை கால் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காப்புல. அப்பன்னு பார்த்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஏங்க இது மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்களும் குடும்பம் எங்கள் அப்பா வந்து நம்பாமல் இருக்கீங்க. பணம் காசுன்னு வந்துட்டா யாருங்க இப்படி பண்ணுவா, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனை காட்டுறாங்க. 3 பொண்ணுங்க வந்து தனியாக போயிருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லி ஹேமா வந்து பேசுகிறாங்க. ஆம்பளை துணையே இல்லாமல். ஆமாம், கௌதம் வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அம்மா சொல் பேச்சு தான் கரெக்டுன்னு வேத வாக்கா இருக்கான். அவனை நினச்சாலே எனக்கே கடுப்பாக இருக்குன்னு ராமச்சந்திரன் வந்து கண்ணா அப்படின்னான்னு கௌதம் வந்து திட்டுறாங்க. பொண்டாட்டின்னு ஒருத்தா கஷ்டப்படுறாளே, அவளுக்கு நம்ம துணையாக இருக்கணும்னு கொஞ்சமாவது வந்து கட்டசி இருக்கா? எப்போ பார்த்தாலும் அம்மா பேச்சு தான் கேட்டுட்டு இருப்பானா? நீங்கள் ஏதாவது உங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டு ஏதாவது நடந்ததெல்லாம் கேளுங்கன்னொன்னே அவரே ஃபோன் அடிக்கிறாரு அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரனுக்கு. ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க, ஏன்டா ஏதாவது பண்ண முடிஞ்சிச்சா? டேய், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் வேறு யாருக்குடா பண்ண போகிறேன். ஆனால் சுச்சுவேஷன் வேறு மாதிரி போகுது. 100 கணக்கில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க உன் சம்மந்தி மேலே. என்னால் 2 3 பேர் நான் கூட சமாளித்து இருங்க, ஏதாவது பணம் காசு ரெடி பண்ண முடிஞ்சா என்ன எதுவும் பேசலாம். ஆனால் அமௌண்ட்டும் பெருசு. அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் வந்து தலையிட முடியாது. அப்புறம் 100 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம எடுத்துக்காம விட்டோம்னா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். என்னால் தான் உனக்கு உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு. பிரச்சனை கிரிட்டிக்கல் தான், ஜாமீன் கூட கிடைக்காது. எதுக்கும் ஒரு வக்கீலை பார்த்து என்ன மூவ் பண்ணமோ பண்ணிக்க, ஆனால் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அந்த இன்ஸ்பெக்டர், சரிடா எனக்கா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு, என்னப்பா அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. கௌதமோட அண்ணனை என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்திரா அப்பாலாம் அப்படி எதை செய்யக்கூடிய மனுஷனே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா நிச்சயம் வேறு ஏதாவது காரணமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க ராமச்சந்திரன். அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன எங்கள் அப்பாவை போட்டு இப்படி அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நியாயத்தை கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா பேச்சு வந்து எடுப்பட மாட்டேது. என்னப்பா இது மாதிரி நடந்துச்சாப்பா, என்னப்பா நடந்துச்சு, நம்ம சொந்தக்காரங்களே வந்து என்னை புரிஞ்சிக்காம பணத்துக்காக ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்களே, அந்த சீட்டு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்ன பணம் வந்துச்சோ அதை கட்டிட்டேம்மா, எனக்கு அவ்வளோதாம்மா தெரியும், மற்றபடி ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி வந்து காட்டுறாங்க. அந்த சீட்டு கம்பெனியோட ஹெட்டு போல இருக்குது, அவர் தான் பணத்தை வந்து ஆட்டையை போட்டு சுப்பிரமணியம் மேலே புகார் கொடுத்துட்டாங்கன்னா ஒத்துமொத்த காசையும் ஆட்டையை போட்டலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து என்னடா இந்த டயத்துக்குள்ளே ஒருத்தனை அடிக்கணும்னு சொன்னேன், அடிச்சியா இல்லையா, என் கண்ணு முன்னாடி அடிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து 20,000 30,000 வந்து கணக்கில் வந்து கையாடல் பண்ணனால ஒரு பையனை போட்டு வெளுன்னு வெளுக்கிறாங்க அந்த இடத்துல. இன்னொருத்தவங்க 2 பேர் புதுசாக வராங்க. ஐயா, ஏய் இந்த மாதிரி நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியும்ல. ஐயோ, சுப்பிரமணியனை வந்து ஆல்ரெடி மாட்டி விட்டாரு, இப்போ இவர்கிட்டேருந்து 20,000 திருடுனா சும்மா விடுவாங்க, அதனால தான் இந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஐயோ நமக்கு எதுக்குப்பா, இவர் கொடுக்குற 5 10 போதும், இது மாதிரி அடி உதையெல்லாம் வாங்கி கை கால்லாம் உடஞ்சி போச்சுன்னா எவன் வந்து பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்குள்ளேயே. இந்திரா வந்து கடுப்பாயிட்டாங்க. இந்திரா வந்து பேசுகிறது இது எல்லாத்தையும் வந்து வீடியோ கால் மூலியமாக வந்து ரெக்கார்ட் பண்ணி சுப்பிரமணியன் வருத்தப்படுறது, வாசலில் வந்து அடி வாங்கினாங்கல்ல மக்கள்கிட்ட வந்து இந்திராவோ சந்திரா காவியா எல்லாம் கெஞ்சினது, இது எல்லாத்தையும் அந்த சீட்டு கம்பெனியோட ஹெட்டுக்கு வந்து அமுச்சு விட்டு அவங்க நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. போலீஸுக்கு வந்து தெரிஞ்சு தான் வந்து இவங்க மேலே வந்து புகார் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து உடந்தையாக இருக்கனால சில பல இதை காசு வந்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல. உடனே இந்திரா வந்து எங்கள் அப்பா இது மாதிரி தப்பு பண்ணுறதே கிடையாது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னம்மா இந்திரா உனக்கா வந்து நான் பேசிகிட்டு இருக்கணுமா, எனக்கு சத்தம்னா ரொம்ப சவுண்ட் அலர்ஜிமா, அழுங்க சத்தம் போடாமல் அழுங்க, உங்கள் புருஷன் தப்பு பண்ணியிருக்காங்க அதான் இயல்பு சரிங்களா, உங்கள் மேலே புகார் வந்திருக்கு, அதுவும் எத்தனை புகார் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது உனக்கா ஒரு வாட்டி கத்திக்கிட்டு வழக்கறிஞர் வருவார், அதுக்காக ஒரு வாட்டிலாம் கத்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்திரா வந்துடுறாங்க. என்னங்க நீங்கள் சொல்லி தான் ஆகணும், நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வரப்போகிறேன் தெரியுமா, ஆஃபீஸராக வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் பண்ணு, இப்போ ஆஃபீஸராக வேலை இல்லை அதனால் அடக்கி வாசிச்சேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போதே எவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு பாருன்னு சொல்லி ஒரு பண்டில் தூக்கி போடுறாங்க. 100 கணக்கில் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் உங்கள் சுப்பிரமணியன் இருக்கார்ல, உங்கள் அப்பா வேலை பார்க்குற கம்பெனியோட ஹெட்டு கூட இது மாதிரி புகார் வந்து கொடுத்துருக்காங்க, பணத்தை வந்து கையாடல் பண்ணிட்டானே, 60 லட்ச ரூபா பணம்னு தூக்கி வாரி போட்டது. அம்மா அம்புட்டு பெரிய பணம்லாம் எங்கள் அப்பா நம்பி யாரும் கொடுப்பாங்களா, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லைங்க இவர் சிறுக சிறுக சேமிச்சு ஏதோ ஒன்று பண்ணி பித்தலாட்டா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வழக்கறிஞரும் வராங்க. அவங்களும் வந்து எத்தனையோ வாட்டி பேசுனாங்க. எல்லா ஃபைலையும் வந்து பார்க்குறாங்க. 100 பேருக்கு மேலே புகார் கொடுத்துருக்காங்களா, முதல்ல இவங்களுக்கு 60 லட்ச ரூபா பணம் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா, அந்த லிஸ்ட்லாம் வச்சுருக்கீங்களா, எடுத்தோன்னே 60 லட்சம் வரலங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் கொடுக்குற காசெல்லாம் இவரே தனிப்பட்ட முறையில் வந்து வச்சிட்டு இருக்காப்புல, இன்னும் கலெக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு மக்கள் பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி அபாண்டமாக சுப்பிரமணியம் மேலே பழி போடுற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து பேசுனாங்க. என்னம்மா அது, இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது, ஜாமீனும் கிடைக்காது கஷ்டம்தான், என் புருஷனை எல்லாரும் கைவிட்டிட்டீங்களா, அப்போனா என் புருஷனால் வெளியில் வர முடியாதான்னு சொல்லி
ரொம்பவே சோகமா சந்திரா ஃபீல் பண்றாங்க. அந்த இடத்துல பார்க்கவே கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி வேலை நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. புகார் வந்திருக்கு. 100 பேருக்கு மேல புகார் ஒரு மனுஷன் மேல குடுத்திருந்தா, அது உண்மையா? பொய்யா? ஒருத்தன் 2 பேர்னா சரி ஏதோ வஞ்சகத்தோட ஏதோ நடந்துக்கிறான்னு சொல்லலாம். 100 பேர் நடந்துக்கிறான். அதுல 3/4 பேர் உன்னோட சொந்தக்காரன். இனிமேட்டு என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு டியூட்டிய தாம்மா நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்ஸ்பெக்டர் நல்லவங்க மாரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல. அது மாரி ட்விஸ்ட் வச்சு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் எது மாரி உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க போறாங்கன்னு.